Hi, welcome to Priya Healthy Samayal. Priya Healthy Samayal subscribe பண்ணலைனா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுறது உங்களுக்கு notification-ல வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு snacks. பனீர் 65 எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம பனீரை எடுத்து கட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ் பனீரை வாங்கிக்கோங்க. இன்னைக்கு நான் 2 பாக்கெட் பனீர் எடுத்து சின்ன சின்ன கியூப்ஸா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் வந்துட்டு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன். அது 4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு 3 ஸ்பூன் தயிர், புளிக்காத தயிர், ஒரு 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது வந்து காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்துட்டு 65 மசாலா. நம்ம plain மிளகாத்தூள் போடுறத விட காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டால் நமக்கு கலர் கிடைக்கும். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கலந்து எடுத்து வச்சுருக்கிறோம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதோட ஆட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பன்னீர் வந்து ஊறணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம கலந்த உடனே அப்படியே பொரிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கஸ்தூரி மேத்தி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்கதை வந்துட்டு ஒன்று ஒன்றா நம்ம ஃப்ரை பண்ணலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டிங்கன்னா எல்லாம் சேர்ந்து நிற்கும். அதனால் ஒன்று ஒன்றாவே போடுங்க. போட்டு நல்லா திருப்பி விடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரித்து இதை எடுத்துக்கலாம். இப்போ 65 வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்தமாரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே இந்தமாரி பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக பன்னீர் 65 ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்க்கு சைட் டிஷ்ஷாகவும் கொடுக்கலாம், இல்லை பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரிசியும் நாவில் ஊறட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். தேங்க்யூ.